அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் ஆதி மாயப் படைப்பு முதல் அனாதி வரை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு ஆதிமாயப் படைப்பு முதல் அனாதி வரை. திருவருளின் முன்னிலையில் தோன்றிய மாயக் காட்சிகளே ஆதிமாயப் படைப்பு. அதில் தோன்றிய கர்த்தர்களே மூவர் ஐவர். இவர்களின் ஆளுமையில் ஆறறிவு மனிதர்களை படைத்தும் அஜீவர்களை கருணையுடன் ஆள முடியவில்லை. எனவே கருணையிலா ஆட்சி நடைபெற்றது. அவர்கள் ஜாதி சமய மத வேத ஆகம புராண சாத்திர இதிகாசங்களை படைத்தனர். அவ்வேதங்களே தோன்றிய வேதம். ஜீவர்கள் படும் துன்பம் தவிர்க்க திருவருளால் விபூதி வழங்கப்பட்டது. அதனால் பகுத்தறிவு செயல்பட்டு மனித உடம்பினர் மெய்யறிவு விளங்கப் பெற்று மனிதரானார். அசுத்தமாயா கர்த்தர்கள் சுத்தமாயா கர்த்தர்கள் ஆனார்கள். மாயபோக அசுத்த கர்த்தர்களின் ஆட்சியில் மனிதர்களை தோற்றுவிக்க விரும்பாத அஞ்ஞான ஆட்சி நீடித்தது. மெய்ஞான பக்குவம் இன்மையால் மாயபோக அசுத்த கர்த்தர்களின் ஆட்சியில் மனிதர்களை தோற்றுவிக்க விரும்பாத அஞ்ஞான ஆட்சி நீடித்தது. மெய்ஞான பக்குவம் இன்மையால். இது தருணம் தனிப்பெரும் கருணையால் செஞ்சுடர்பூ வழங்கப்பட்டது. செஞ்சுடர்பூவால் ஊன்றிய தமிழ் மாமரையை கண்டோம். அமிழ்தை உண்ண அறிந்தோம். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தை காணலாம். அம்மார்க்கத்தில் வந்தால் ஆதிமாய கர்த்தர்களின் ஆட்சி மாயத்திரைகளாய் தோன்றும். அக்கருணையிலா மரண வாழ்வை தனிப்பெரும் கருணை தந்த ஜீவகாருண்யத்தால் ஜீவர்களின் பிறப்பு இறப்பு எனும் மாயையை திரையெனக் கண்டு நால்வகை ஒழுக்க இரக்கத்தால் அகற்றி தடை நீங்கப் பெற்று தனிப்பெரும் கருணையால் முத்தேக சித்தி பெற்று ஓதாது உணர்ந்த அருளை உணர்த்தி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூகமாகி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ண அநாதியாவோம். விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இப்பதிவு மட்டும் அல்லாது எல்லா பதிவுகளிலுமே வரும் விபூதி மற்றும் செஞ்சுடர்பூ என்பதற்கான பொருளை பலரும் அறிந்திருக்கக்கூடும். ஒருவேளை அறிய இயலாதவர்கள் விபூதி என்பது மெய்ஞானத்தை குறிக்கும் என்றும், செஞ்சுடர்பூ என்பது ஜீவகாருண்யத்தை குறிக்கும் என்றும் அறியவும். இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.